ஊசி இதான் அடிச்சிருக்கேன். நீனும் ப்ளூ ஸ்கி எடுத்துருக்கியா? அது நல்லா இருக்கும். என்ன பாயிண்ட்ஸா? ரேஸ் இல்லை ரேஸ் பர்சன்டேஜ் ரேஸ் தான். ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். சூப்பர். நீங்கள் நாங்கள் சிக்ஸ்டின்னு போயிட்டீங்க. அது என்ன தெரியல, செம்மையா போகுது. ஐ திங்க் அந்த கேட்டால் அந்த கார் கீபோர்ட் கேரக்டர் நீ. ஆமா, அதுவும் ஸ்டெபிலிட்டி கிரியேட் பண்ணுது. உண்மையிலே அது ஃபீல் ஆகுதுடா. இதுதான் இது ரொம்ப ஏதோ சொல்லணும். இறங்கிட்டான். இப்போ நான் லேண்ட் பண்ண பார்த்தல, அப்படியே ஆன் த ஸ்பாட்ல நின்றுட்டான் கீழே விழாம. ஐயோ ப்ளீஸ் நான் பிச்சுட்டு போயிடுச்சு. இது போடுறனால, இந்த வண்டி போடுறனால ஸ்கீ இருந்தா கூட ஸ்கேட் போர்ட் மாதிரி ஹேண்டில் ஆகுதுடா. புரியுதா உனக்கு? அது வெயிட் தெரியுது அந்த வண்டி நாங்கள் நம்புற மாதிரி இல்லை. போங்க. நீ யூஸ் பண்ணினா தான்டா தெரியும் உனக்கு. நீனே பார்த்தல நான் எப்படி ஸ்ட்ரென்த்ஸ் பண்றேன்னு. ஆமா அப்படின்னா நீங்க நல்லா ஆடுறீங்க. அவ்வளோதான். ஐயோ அம்மா பார்க்க போறேன். ஐயோ பார்த்து, ஒரு சில செக் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ரைட்ல வருது, மிஸ் பண்ணிடாது. ஐயோ ரைட் டு லெஃப்ட் அடிக்கிறது. அடுத்த செக் பாயிண்ட் சைடு இருக்கா? எல்லாம் பார்த்தேன். கீழே போயிருந்தா அவ்வளோதான். சாரி, நான் ரிவர்ஸில் போயிட்டு இருக்கேன் நியூஸ் மாதிரி. அதுதான் ஒரு கஷ்டமான இந்த ஸ்கீல. ஸ்கேட் போர்ட்னா ஈஸி, ஒரே டைரக்ஷனில் போகும். ரிவர்ஸில் போனால் கண்டிப்பாக முடிச்சிட்டிங்களா? டைம் முடிச்சிட்டேன் நான். நீங்க வந்துட்டேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆடினதே இல்லடா. இதெல்லாம் புதுசா. ஆமா புதுசா இருக்கு. ஆட் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. இல்ல அன்பிலீவபிள். இது வந்து விஜய் இந்த கேம் வீடியோ பார்த்தானா கண்டிப்பா விஜய் ஆடுவான். உனக்கு பிடிக்கும். பார்த்தான்ல, நான் அனுப்பிச்சேன் அந்த ஜோக்கர். பட் என்ன சொன்னாரு அவரு? பார்த்துட்டு பெருசா எதுவும் சொல்லலடா. நைஸ் அப்படின்ட்டு விட்டானோ? ஆமா, எதுவுமே பெருசா கமெண்ட் பண்ணல. கமெண்ட் பண்ணா உடனே ஆடுன்றீங்கன்னு பயந்துட்டான். சொல்லுவான் நானும் ஆடுறேன் அப்படின்னு. என்எஃப்எஸ் பத்தி சொன்னான். அப்புறம் இந்த கேம் பத்தியும் சொன்ன மாதிரி இருந்தது. ஆமா என்எஃப்எஸ் ஆடுறேன்னு சொன்னாரு. அப்புறம் வரவே இல்லை. கிராஸ் பிளே இல்லைன்னு சொன்ன உடனே கொஞ்சம் சரி எதுக்கு அப்படின்னு விட்டான் போல. இந்த செக்ஷன்லாம் சூப்பரா இருக்குது. ஐயோ ஸ்டன் பண்ணிட்டேங்க. பரவாயில்ல, ஃப்ரண்ட்ல வந்துட்டியா? வந்துட்டேன் ஒரு. ஓ உங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்களா? எனக்கு ஜி ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சு நீ இடிச்ச ஒன்று. இடிச்சிட்டீங்களா? ஐயோ செம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம் இப்போ. இந்த கேனியன் சூப்பரா இருக்கு. அது கல்லு வந்து மோதிட்டு. சூப்பரா இருக்குது இது. அங்க பாருங்க ஒரு இது ஒன்று வருது பாருங்க. செம்மையா இருக்கு. ஐயோ ஹாலிவுட் படத்துல வர மாதிரி இருக்குங்க அது. 007ல வந்து பாத்தீங்களா ஜேம்ஸ் பாண்ட் அந்த மாதிரி இருக்கு. அவன் பேர் என்ன? ஐயோ வேலை வந்துட்டேன் எப்படியோ. நீ மாட்டிக்கினேங்க. அதான் வண்டி இருந்ததுனால தப்பிச்சேன் நான். தெரியும் நீங்க அதான் சொல்லுவீங்கன்னு. வண்டி இருந்ததால தப்பிச்சது. வண்டி நின்னுச்சுடா, அந்த வெயிட் பேலன்ஸ் பண்ணிட்டு. அந்த வண்டி பட்டு பிசிக்ஸ் உண்மையிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கான்டா. சாதா ஸ்கீக்கும் எனக்கு உண்மையிலே ஷாக்கிங்கா இருக்குங்க. வண்டி எப்படி அது? அதனால தான் நான் அவ்வளோ ஸ்டண்ட்ஸ் பண்ண முடியுது. ப்ளஸ் ஸ்டேபிளா இருக்கு. சொன்ன மாதிரி இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். அப்போதான் எனக்கு அது புரியும். என்ன யூஸ் பண்ணினா தான் தெரியும் நமக்கு. அது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம யோசிப்போம்லாம் ஆர்கேட் கேம் அந்த மாதிரி ஃபிசிக்ஸ் எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஸ்டூபிடிட்டி அது அப்படின்னு நினைப்போம். பட் ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இருக்கலாம். நிறைய காசு கொடுத்து வாங்குறாங்க, கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நிஷா
டயர்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி எனக்கும் டயர்ட் டயர்ட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா உங்களுக்கு? இந்த மேட்ச் முடிஞ்ச ஆ உடனே தூங்க போயிடுறேன். ஆமா. நீனும் தூங்க எனக்கே டயர்ட் போயிடுவேன். ஆயிடுச்சு. பாவம் உங்களுக்கு நைட்டு 11 மணி இப்போ எப்படி டயர்டா இல்லாம இருக்கும்? மற்ற நாள்லாம் 3 மணி வரைக்கும் ஆடுவோம். ஆ. நீங்க நாளைக்கு ஒர்க் போகணும்ல? இதுவும் ரேஸ் ஆகுது. ஆமா. ஐயய்யோ! ஒர்க்னா என்ன ரேஷன் வீட்ல தெரியாம இருந்து தானே. ஆ. அப்ப கூட நீங்க டைம் எழுந்திரிக்கணும்ல? இதுவும் இருக்கு. என்னங்க இது கூட புதுசா இருக்குங்க இந்த மேப்பு. நான் ஆடுனதே ஆமாண்டா. இல்ல. லைட்டிங்கும் செம்மையா இருக்கு. ஐயோ! ஓய், தப்பா போச்சு. மரம் எவ்வளோ கிட்ட வந்துச்சு. ம். செம்மையா இருக்குடா சன்செட். பிசிக்ஸ் நீங்க நீங்க முன்னாடி போறீங்க. அந்த அந்த ஸ்னோ ட்ரெயில் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருது. நல்லா இல்ல பாக்குறதுக்கு. ஓ, மேபி அது லேக் ஆகுதா என்னன்னு தெரியல எனக்கு. ரிவர்ஸ்ல போயிட்டு. எப்படி? ரிவர்ஸ்லயே அதுவும் போறேன். பின்னாடி பக்கம் ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கேன் பாருங்க. அடேய் ஒழுங்கா போடா பாவி போய் போய் கல்ல இடிக்கிறான். சரியா இருக்குடா இந்த ஸ்டேஜ். ஒண்ணுமே பண்ணல இழுத்துன்னு போகுதுங்க ரைட்ல. முன்னெல்லாம் ரேஸ் வந்து இது என்ன இது ரேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மையிலே இதுல ரேஸ் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்கும். ஜாலியா ஏன்னா இருக்கு. சின்ன என்னன்னு சின்ன தெரியல. இந்த அஹ், இது மாதிரி கெனல்ஸ் மாதிரி போகுதுல்ல, அதுல போறது ஆ, சூப்பரா இருக்கு. புதுசு வித்தியாசமா பண்ணியிருக்கான். இதெல்லாம் நான் ஆனது இல்லை இதுவரை. இல்லைங்க இது நல்லா இது பண்றான். அப்டேட் பண்ணிட்டே இருக்கான் அப்பப்போ சூப்பரா பண்றான். ஆமா. நிறைய கேம் இந்த மாதிரி அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீயா விட்டுருவாங்க. கஸ்டமர்ஸ் யாரும் ஆட மாட்டாங்க போயிடுவாங்க. இது கொஞ்சம் நிறைய ஆடுவாங்க. அதனால இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ஆமா. வீடு வச்சிருப்பேன். ஜஸ்ட் மிஸ் பண்ணேன். கரெக்டா போறேன். அப்போ கூட உங்களுக்கு பிடிக்க நான் முடியல. வாட் இஸ் முடிச்சிட்டேன். திஸ்? என்னடா அது மேல அதானே. செக் பாயிண்டே காணோம்னு பார்த்துட்டு இருக்கேன் நான். ஓ அதான் முடிஞ்சு லாஸ்ட். அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், செக் பாயிண்டே நான் பார்க்கல நான். கடைசி செக் பாயிண்ட். ஓ உண்மையில இன்னும் ஒரு செம்மையா இன்னும் என்ஜாய் பண்ணேன் ஒருத்தவங்க. இந்த ரன். ஓகே. ஆமாமா. உள்ள உள்ள பூந்து சூப்பரா இருந்துச்சு. இன்னும் கடல் கொஞ்சம் மாதிரி லென்த்தியா இருந்துச்சு. இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் உள்ள ஆமா போற எனக்கும் மாதிரி. அதான் தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டீப் 2ல பண்ணுவான்னு நினைக்கிறேன் அது மாதிரி லென்த்தியா. கொண்டு வரலாம் அந்த கேமை வந்து வாங்கலாம். சூப்பர் கேம். ஒன்லி ரேஸ் போல இருக்குடா இது. உள்ள இறங்கிரு. உள்ளே போயிட்டான் உள்ளே போயிட்டான் ஏலியன். இது செம்ம காம்படிட்டிவா இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேங்க எப்படி ஐயோ இப்போ பின்னாடி போயிடுவான் பாருங்க. பிரேக் வச்சிட்டேன். அதே ஸ்டேஜ் தான் நம்ம. ஓரளவுக்கு எனக்கு என்னன்னாக்கா ஜாஸ்தி டேர்ன் பண்ண வச்சுக்கோங்களேன் ஸ்பீடு ஜாஸ்தி போகிறான். கொஞ்சமாக டேர்ன் பண்ணணும் கரெக்டா. ஆப்போசிட் லாக் பண்ணும் இதுல. ஆப்போசிட் லாக் பண்ணணும். ரொம்ப டேர்ன் போக விடாம பார்த்துக்கணும். நீங்கள் போயிடுவீங்க பாருங்க. அதை பாருங்க சொல்லிட்டே லாக் பண்ணி விட்டேன். அதில் அந்த கல்லில் எஸ்கேப் போயிட்டீங்க கேடி மாதிரி மாட்டி. ஆமா, அது மேல இருந்து போயிட்டேன் நான். கீழே போனால் அந்த கல்லை இடிப்போம். நான் இடித்தேன் கல்லில் ஸ்லோவாச்சு. போதும் வேற கொஞ்சம் கரெக்டாக போகிறேன் நான். ஐயோ, ஐயோ ஆணைச்சிட்டேன். 2 பேரும் ஈக்குவலாக போயிட்டு இருக்கோம். இந்த ஃபுல்லா ரிவர்ஸ்ல மேலே இருக்கு. போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். மேலே போகிறான் விட்டுட்டேங்க. கீழே போகணும்னு பார்க்குறேன். ஐயோ எப்படி பின்னாடி பார்க்க முடியுமா? பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட்ல பேக்ல ஓட்டுற மாதிரி. சரி, ஃப்ரண்ட்ல ஓட்டுற மாதிரி பேக்லயும் ஆகும். ஐயோ மிஸ் ஐயோ, பண்ணிட்டேன். மாட்டிக்கிட்டேன் ஃபென்ஸ்ல. நானும் மாட்டேன். ஃபென்ஸ் உள்ள இருந்து வந்துட்டான் பாஸ் பண்ணி. GeForce 20 வந்துச்சு. ஸ்க்ரீன் பிளாக் ஆயிடுச்சு. அவ்வளோ இடிச்சேன் நினைக்கிறேன். ஜஸ்ட் இன்ஸ்ல வின் பண்ணேன். பட் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. ஹன்ஸ்லாம் யார் பண்ண சொல்கிறோம் ஓவர் ஐயோ செலிப்ரேட் குட்டிக்கரணம் பண்ணேன். அடிக்குது. அதான் ஸ்னோவில் குட்டிக்கரணம் அடிக்குது. இதோட பயங்கரமா பண்ணுவேன் இந்த வண்டியை வச்சு. சரியாப்பா சுற்றி வருவீங்க பார்த்துட்டு. இன்னொரு ரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சேலஞ்ச் ஆஃப் 2 ஆஃப் 3 தான். இதே ஸ்டேஜ் போல இருக்கு. அப்போ கூட நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இல்ல இருக்கீங்க பாருங்க. இன்னொரு சேலஞ்ச், இது வேற சேலஞ்ச் இருக்கா? மாறுது பாரு.
வேற ஓ ஸ்டேஜ் 2 ரன். அந்த காரை எப்படியாவது உடச்சிடலான்னு பாக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் அது வந்துடுவேன். உடையாது. டைட்டேனியம் கார் போடுது. ஐயோ இது ஐயோ, செம்மையா இருக்குடா. என்னங்க இவ்வளவு பெருசா இருக்குது? அந்த இது ஏங்க ஐஸ் பாத்தியா? செம்மையா இருக்குங்க இந்த மேப்பு. தலை சுத்துது. சூப்பரா இருக்குது மேப். ஐயோ செம்மையா இருக்கு மேப்பு. நீங்க என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, நான் தப்பு தப்பா போயிட்டு இருக்கேன், பார்த்து போங்க. இல்ல கரெக்டா தான் போறேன். கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன் நான். பாருங்க நிறைய பிரேக் எடுக்கிறேன். பிரேக் அடிக்குது. இது கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கல் ஸ்டேஜ். ஆமா ரொம்ப டெக். ஆனா சூப்பரா இருக்குங்க. ஐஸ் எல்லாம் கிறிஸ்டல் மாதிரி இருக்கு பாருங்க. வேரியேஷன்ஸ் இருக்கு ஐஸ்ல. வேரியேஷன் ஜாஸ்தி இருக்கு. ஜம்ப் கம்மியா பண்ணீங்கன்னா சீக்கிரம் ஒரு போலாம். இடத்துல ஸ்டண்ட் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய பிரேக் அடிக்கணும். மாட்டி சொருகிட்டேன்டா ஒரு இடத்துல ஸ்டண்ட் பண்ணி. இந்த ஐஸ் கிறிஸ்டல் புதுசு மாதிரி இருக்கு பாருங்களேன். புதுசா பண்ணியிருக்கான் டிசைன். முன்னாடி இல்ல. இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்ததே இல்லை. ஆமா ரூம் பண்ணி. ஐஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்க இந்த ஐஸ். ஆமா ஜெம் மாதிரி இருக்கு பாருங்க, ஐஸ் மாதிரி இல்ல. எமரல்ட் மாதிரி இருக்கு. எமரல்ட். சோனிக்ல ஆடுவோம் தெரியுமா அது அந்த எமரல்ட். சன் பட்டு அந்த மாதிரி ரேடியேட் ஆகும் லைட். இது கிராஸ் பிளே இருந்தா சூப்பரா இருக்கும். ஜாலியா ஆடலாம் எல்லாரும். கணேஷ் தான் ஆடணும். இல்ல கணேஷ் இல்ல, வேணும் கேலக்ஸி. கேலக்ஸிக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும். கேலக்ஸி ரியல் லைஃப்ல பண்ணுவார் இதெல்லாம். ஓ ஆமா, உங்களுக்குலாம் அங்க இந்த மாதிரி மவுண்டன்ஸ் எவ்வளவு இருக்கே கொட்டி அவர் கிடக்கு. போட்டோ கூட இருக்கு. அவர் ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல 96 94 செகண்ட் பொசிஷன். ஓ மை காட். நம்ம நான் 2 தான் பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம். வந்தேன். ஆமா ஆமா ஆ சூப்பரா இருந்தேன். ஓ பார்த்தேன். இன்னொரு இதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். இன்னொன்னு இல்ல 2 ஃபால் 2 ரன். ஓ அதே செகண்ட் டைம். ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணா கூட உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி கொடுத்தா பாருங்க, போனா போதுன்னு. கல்ல போயிடுறான் ஐஸ் கல்ல. ஐயோ விஷாண்டா செக் பாயிண்ட் வேலிடேட் பண்ணிட்டாங்க. நானும் இஷ்டேன். ஆனா நான் வேற மாதிரி இட்டு நின்னுட்டேன். நீங்க உழுந்துட்டீங்க, நான் நின்னுட்டேன். ஐயோ கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ரொம்ப ட்விஸ்டியா இருக்கு. ரியல் லைஃப்ல இது பண்ணா வேற லெவல்ல ஜாலியா இருக்கும்ல. வாடா ஆமா நம்ம த்ரில் ஜாலியா வேற இருக்கும். லெவல்ல இருக்கும். இடிச்சு கை கால் உடஞ்சதுன்னா அப்போ தெரியும். ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க ஸ்னோல. எப்படிங்க? இப்படி படம்டா. ஆனா மரத்துல போய் மோதிட்டீங்கன்னா ஆயிடும். மரத்துல மாட்டிக்கணுமே. மாட்டிக்கிட்டீங்க. லாஸ்ட் டைம் நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ மாட்டிக்கிட்டேன். அவ்வளோ மாதிரி குச்சினுக்கிறேன், அப்போ கூட வரமாட்டான். அப்படியே ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோ அந்த இல்லைங்க, பண்ண முடியலங்க. 0 ஸ்பீட் எப்படி பண்ணுறது? ஸ்பேஸை ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணு. ரிலீஸ் பண்ணும்போது டைரக்ஷன் போகுது. அப்புறம் பண்ணிட்டுருக்கேன். அப்பாவோட வெளில வந்துட்டாங்க. திருப்பி உள்ள போயிட்டாங்க. ஓ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? சரியா போச்சு, இப்பதான் வெளில வந்தேன். ஐயோ செக் பண்ணிட்டு மிஸ் பண்ணிட்டேன். முடிய போகுது. ஓ இன்னும் டைம் இருக்கு. போலாம் 26 செகண்ட்ஸ் இருக்கு போலாம். ஆனா என்ன ப்ரோஜனம், செகண்ட் தான். டிஸ்குவாலிஃபை ஆனா கூட செகண்ட் கிட்ட இருக்குடா, முடிச்சிடலாம். அது மேல போயிருக்க கூடாது. டைம் வேஸ்ட். அதான் தெரியாம போயிட்டேன். கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்கி அப்படி போய் வந்துட்டியா? ஓரளவுக்கு வந்துட்டேன். பட் வந்துச்சு அவ்வளோதான். இன்னும் ரவுண்டா? அவ்வளவுதானே? இல்ல முடிஞ்சது. நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. இல்ல அதான் ஒருத்தல போய் சிக்கிட்டேன். எப்படி
வண்டி இருந்தனால டாக்டிக்கல் அட்வான்டேஜ் வேற எதுவும் இல்லை.